ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ரேஷன் பச்சரிசியை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு முட்டையும் இந்த பச்சரிசியை வச்சு எங்கள் அம்மாவோட கைமணத்தில் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ அது வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரிசியை பாருங்கள், சூப்பராக அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதில் வந்து ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் உப்பு. எந்த ஸ்வீட் செய்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டால் அது கொஞ்சம் இனிப்பு தூக்கில் தெரியிருக்கு. 5 முட்டை, 1 டம்ளர் அரிசிக்கு 5 முட்டை போட்டோம்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். எங்கள் அம்மா இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்டியாக நல்லா அருமையாக செய்வாங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்ப திரும்ப சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் நீங்கள் செய்ய. இப்போ நம்ம இது நல்லா கலக்கியாச்சு. கலக்கிட்டு இப்போ நம்ம 5 முட்டையை ஒன்று ஒன்றா லைனாக ஊற்றிக்க போகிறோம். கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாக இருந்தாலும் நம்மளுக்கு சொதப்பலாயிரும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் இருக்கணும். இந்த பதத்துக்கு இப்போ ஊற்றினாங்க பார்த்தீங்களா, அதே பதத்துக்கு இருக்கணும். இப்போ நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டாச்சு. இது புளிக்கெல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை, அப்படியே நம்ம ஸ்பாட்டில் நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறாங்க. அப்படியே முட்டையை நம்ம ஊற்றி இப்போ நம்ம செஞ்சோம்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். நம்ம தொட்டு பார்த்தாவே தெரியும் இந்த ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போ வந்து முட்டையை நம்ம 5 முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து வச்சுட்டு ஒரு தேங்காய் பெரிய எந்த ஒரு முத்தலாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் எலசான தேங்காய் மட்டும் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வலுவலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தேங்காய் ஆகாது. நல்லா கொஞ்சம் முத்தலாக இருக்க தேங்காவாக இருந்தால் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லாவே அந்த கருவில் நல்லா களைச்சி விட்டுக்கணும். நல்லா மேட்ச் பண்ணி விட்டுக்கலாம் கரண்டியில். ஊற வைக்கிறது ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அரிசி ஊறுற டைம் மட்டும்தாங்க. இப்போ நம்ம அரிசி ஊறிச்சுன்னா நம்ம அரைச்சிட்டோம்னா நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு தேங்காவை நல்லா திருவி எடுத்துக்கலாம். தேங்காவை நல்லா திருவி எடுத்தாச்சு. அதுக்கு தேவையான இப்போ நம்ம மாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை வந்து நான் இந்த ஒரு டம்ளர் மாவுக்கு 1 கப்பு எடுத்திருக்கேன் சர்க்கரை. அது வந்து 250 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், இது தாங்க வேணும். இந்த 4 பொருள் இருந்தால் போதுங்க, சூப்பராக நம்ம செஞ்சுக்கலாம் அந்த ஸ்வீட்டு. இப்போ எங்களுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 30 பக்கம் வந்துச்சு. 25லேருந்து 30 பக்கம் வந்தது. இப்போ பாருங்கள், சர்க்கரை நம்ம தேவையான அளவு அது ரோல் பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆப்பச்சட்டி வச்சுட்டாங்க. இது வந்து இரும்பு சட்டிங்க, ஆப்பச்சட்டிலேயே. இது நாங்கள் பொள்ளாச்சியில் தான் வாங்கினோம். அக்கா வீடு பொள்ளாச்சியில் இருக்கனால அங்கே அம்மா வந்து அங்கே வாங்கினாங்க. இதில் இப்போ இந்த ஆப்பச்சட்டியில் ஒவ்வொரு கரண்டி எடுத்து மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். மாவு எடுத்து ஒரு கரண்டி ஊற்றி இப்போ அப்படியே நம்ம நல்லா ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்சம் லேசாக ஊற்றினா போதும். நம்ம வந்து ரொம்ப திக்காக ஊற்ற வேண்டாம். சட்டுன்னு ஊற்றணுன்னு நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது இதில் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை எடுத்து அப்படியே மேலே உதிர்ன மாதிரி போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் தேங்காய் நம்மளுக்கு தேவைப்படும் ஒரு இதுக்கு. இப்போ தேங்காவை மேலே உதிர்த்தி விட்டுட்டு சர்க்கரையை அதே மாதிரி எடுத்துக்கணும். சர்க்கரை எடுத்து 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் நல்லா இனிப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ போட்டுட்டு இப்போ பாருங்கள், இதை வந்து அப்படியே வந்து நம்ம ரோலாக பண்ணிக்கணும். நம்ம இந்த சப்பாத்தியெல்லாம் ரோல் பண்ணுறோம் பார்த்திங்களா, வெஜிடபிள் சப்பாத்தியெல்லாம், அந்த மாதிரி பாருங்கள். இது அப்படியே வந்து நம்ம அப்படியே சுருட்டிக்கணும். சுருட்டிட்டு மேலே வந்து கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து கொஞ்சம் 2 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கணும். ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ பாருங்கள், இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம சுருட்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதே மாதிரியே
இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுருள் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், ஒன்று ஒன்று எடுத்து வச்சு டக்குன்னு செஞ்சுக்கலாம். மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் போதும் இந்த ரெசிபி நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு. எங்கள் அம்மாவோட கை மணத்தில் இன்றைக்கி இந்த முட்டையும் அரிசியும் வச்சு ஒரு ஸ்வீட்டு சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. அதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுருட்டி எடுத்துக்கலாம். ஈஸியான மெத்தடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், நைட்டு டின்னருக்கும் சாப்பிட்லாம். எந்த மாதிரி வேணாலும் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. டக்குன்னு நம்ம ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா ஈவினிங்கில் வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியும் கூட, உடம்புக்கு நல்லது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் இதே மாதிரியே தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு இப்போ நம்ம நம்மளுக்கு சூப்பராக முட்டையில் நம்மளுக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். பாருங்கள், எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிறோம். செம்ம ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கும். நெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அதை விட டேஸ்டியாக இருக்கும். நம்ம சாயந்தரம் வந்து இது எத்தனை வேணாலும் சாப்பிட்லாம், நல்லது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய நாட் சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோ போடுவோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.